Hello students, இந்த வீடியோல நாங்க 2013 physics past paper 41வது क्वेश्चनக்கான எக்ஸ்பிளனேஷனை பார்ப்போம். இது எங்கட சப்ஸ்கிரைபர் ஒரு ஆளால கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இந்த क्वेश्चन வந்து உங்களோட எலக்ட்ரானிக்ஸ் சாப்டர்ல தர்க்கப்படலைகள் அல்லது லாஜிக் கேட்ஸ் என்ற செக்ஷன்ல இருந்து எடுக்கப்பட்டுள்ள ஒரு கேள்விதான். இந்த தரப்பட்டிருக்கிற இந்த கேள்வியை பார்த்தீங்கள் என்றால் இதுல உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது வந்து ஒரு லாஜிக் கேட் சர்க்யூட், அதாவது தர்க்கப்படலை சுற்று. தர்க்கப்படலை சுற்றுன்றது என்ன? தர்க்கப்படலைகளால உருவாக்கப்பட்ட ஒரு சுற்று. இப்படியான क्वेश्चंस உங்களுக்கு வார சந்தர்ப்பத்தில் முதல் வேலையா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னென்றால் இந்த சுற்றுல இயக்கக்கூடிய தர்க்கப்படலைகள் என்னென்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அது அந்த ஒவ்வொரு தர்க்கப்படலையிலும் அந்த ஒவ்வொரு லாஜிக் கேட்ஸும் செய்யக்கூடிய பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் அதோட தொழிற்பாடு என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்றால் உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த கொஸ்டனுக்கான சொல்யூஷனை உங்களுக்கு எடுத்துறதுக்கு இயலும், ரைட்? ஆகவே வந்து இந்த கொஸ்டின்ல எங்களுக்கு ஆகவும் லாங்காக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டைம் உண்டு இல்லை. ஆகவும் வந்து அதால் வந்து நான் ஷார்ட்டாக வந்து என்னென்ன லாஜிக் கேட்ஸ் என்ன ஃபங்க்ஷன்ஸை செய்யும்னு சொல்லி குயிக்காக உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து தரேன், ரைட்? அப்போ இதில் வந்து உங்களுக்கு படத்தில் காட்டப்பட்டிருக்கிறேன், நான் அதில் குறித்து காட்டியிருக்கிறேன். 2 என் கேட்ஸும் ஒரு நொட் கேட்டும் ஒரு ஓ கேட்டும் தரப்பட்டிருக்கிறேன், ரைட்? அப்போ அதுகளோட வடிவத்தை வச்சு கொண்டு நாங்கள் அந்த இதுகளை ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்றதுக்கு இயலும், ரைட்? ஸோ இங்குள்ள லாஜிக் கேட்ஸில் நாங்கள் முதலாவது ஓ கேட்டை பார்த்தோம் என்றால் இந்த ஓ கேட்டை பேசிக்கான தொழிற்பாடு என்ன? இந்த ஓ கேட்டில் உங்களுக்கு தெரியும் பெய் பீக்கும் பயப்பீக்கும். பயப் பண்ணுறது அவுட்புட், பெய் பண்ணுறது இன்புட். ஸோ நீங்கள் பயப்பில் அவுட்புட்டில் வந்து 1 என்ற அவுட்புட்டை எடுக்கணும் என்றால் உங்களுக்கு இன்புட்டில் ஓ கேட்டை பொறுத்த மட்டுக்கும் இன்புட்டில் அட்லீஸ்ட் ஒரு ஆள் சரி என்ன செய்யணும்? 1 என்ற இன்புட்டை கொண்டிருக்கணும், ரைட்? ஒட்டுருமே 1 என்ற இன்புட்டை கொண்டிருக்கலாட்டி அங்கே உங்களுக்கு என்ன செய்ய இயலாது? அவுட்புட்டில் 1 எடுக்க இயலாது. ஸோ அவுட்புட்டில் என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும், ரைட்? ஸோ ஓகேட்டை பொறுத்த மட்டுக்கும் பேசிக்காக உங்களுக்கு இன்புட் எல்லாருமே 0வா இருந்துட்டா உங்களுக்கு அவுட்புட் 0வா தயிக்கும். இன்புட்டில் அட்லீஸ்ட் ஒரு ஆள் 1 என்ற இன்புட்டை கொண்டு இருந்துட்டா அவுட்புட்டில் உங்களுக்கு 1 என்ற அவுட்புட்டை எடுக்கலாம், ரைட்? நெக்ஸ்ட் வந்து என் கேட்டை பார்த்தோம் என்றால் என் கேட்டில் வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் 1 என்ற அவுட்புட் எடுக்கணும் என்றால் இன்புட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே, ரைட்? ஒரு இன்புட்டோ இல்லை 4 இன்புட்டோ 5 இன்புட்டோ இருந்தென்றால் அந்த எல்லா இன்புட்ஸுமே வந்து எல்லா பெய்ப்புகளும் 1 கொண்டிருந்தால் தான் உங்களுக்கு என்ன செய்யலாம்? அவுட்புட்டில் பயப்பில் 1 எடுக்கிறதுக்கு இயலும், ரைட்? இன்புட்டில் யார் சரி ஒரு ஆள் சரி 0வாக இருந்தென்றால் உங்களுக்கு கட்டாயம் அவுட்புட்டில் என்ன தான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும், ரைட்? ஸோ பேசிக்காக வந்து எண்ட் கேட்டில் வந்து அவுட்புட்டில் 1 எடுக்கணும் என்றால் இன்புட்டில் எல்லாருமே 1 என்று ஈக்கணும், ரைட்? ஓகே, அடுத்தது வந்து ஃபைனலாக வந்து இங்கே நொட் கேட் காட்டப்பட்டிருக்கிற. ஸோ இந்த நொட் கேட்டு தொழிற்பாடு எப்படி என்றால் நீங்கள் கொடுக்குற இன்புட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டான அவுட்புட்டை உங்களுக்கு தாரது தான் இந்த நொட் கேட்ட தொழிற்பாடாக இருக்க போகிற. அதாவது நீங்கள் உதாரணத்துக்கு நொட் கேட்டுக்கு 0 பெய்ப்பை கொடுத்தீங்களா இன்புட்டை கொடுத்தீங்களா உங்களுக்கு பயப்பில் அவுட்புட்டில் வந்து அந்த நொட் கேட்ல இருந்து என்ன கிடைக்கும்? 1 என்றது கிடைக்கும், ரைட்? அதே போல் அந்த நொட் கேட்டுக்கு நீங்கள் 1 என்ற இன்புட்டை கொடுத்தீங்க என்றால் உங்களுக்கு அவுட்புட்டாக 0 என்ற அவுட்புட் கிடைக்கும், ரைட்? அதுதான் இந்த நொட் கேட்ட தொழிற்பாடு. ஓகே, இப்போ எங்களுக்கு வந்து இங்கே காட்டப்பட்டிருக்கிற தர்க்கப்படலைகள் என்னென்ன தொழிற்பாடு செய்யும் என்று சொல்லி, அதாவது எந்த இன்புட் எந்த அவுட்புட்டை கொடுக்கும் என்று சொல்லி உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா ஒன்று கிடைச்சிருக்கும். இப்போ நாங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்ஸாக இந்த கேள்வியில் தரப்பட்டிருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸில் எந்த கூற்று சரி எந்த கூற்று பிழை என்று சொல்லி நாங்கள் பார்த்து கொண்டு போவோம், ரைட்? ஓகே, அப்போ நாங்கள் ஏ கூற்றை பார்த்தோம் என்றால் ஏ கூற்றில் E7 1ஆகவும் S7 0ஆகவும் இருக்கும் போது பயப்பு F I1க்கு சமனாயிக்கும் என்று சொல்லி செல்லப்பட்டிருக்கிற. ஆகவே இங்கே என்ன செல்லப்பட்டிருக்கிறால் நீங்கள் ஈக்கு வந்து 1 என்ற இன்புட்டையும் எஸ்ஸுக்கு 0 என்ற இன்புட்டையும் கொடுத்தீங்கள் என்றால் உங்களுக்கு எஃப்ல கிடைக்க போகிற அவுட்புட் வந்து I1க்கு சமனாயிக்குமா. அதாவது I1ல நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ, ரைட், அதுதான் என்ன செய்யுமாம்? எஃப்ல கிடைக்குமாம், கடைசியாக இருக்கக்கூடிய எஃப்ல கிடைக்குமாம். அப்போ அது உண்மையா இல்லையான்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்ப்போம், ரைட்? ஓகே, இப்போ அவங்க உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இந்த இன்புட்ஸுக்கான நம்பர்ஸை இங்கே போட முன்னுக்கு 2 முக்கியமான விஷயங்களை நீங்கள் மைண்டில் வச்சுக்கொள்ள வேணும், ரைட்? அதில் முதலாவது விஷயம் என்னென்றால் நீங்கள் இங்கே பென்சில் தான் யூஸ் பண்ணுறது பெஸ்ட். ஏண்டால் வந்து நீங்கள் இப்போ தொடர்ந்து 3 கூற்றுகளுக்குரிய நம்பர்ஸை வந்து போட்டு பார்க்க போகிறோம், ரைட்? அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து முதலாவது கூற்றுக்குரிய நம்பர்ஸை போட்டதுக்கு பிறகு நீங்கள் அதை கிளியர் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும்? 2வது கூற்றுக்குரிய நம்பர்ஸை போடணும், ரைட்? அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு போட்டிருக்கிற அந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் என்ன செய்யணும்?
நீங்கள் ரேசர் ஒன்றை யூஸ் பண்ணி அழிச்சிட்டு தான் நீங்கள் ரெண்டாவது கூற்றை ஸ்டார்ட் பண்ணணும், ரைட்? இல்லாட்டி உங்களுக்கு வந்து என்ன நம்பர்ஸ் நீங்கள் போட்டோன்னு சொல்லி கன்ஃபியூஷன் உண்டு, கட்டாயம் வரும். ஸோ நீங்கள் வந்து பென்சிலை யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட். அடுத்த விஷயம் என்னென்றால் வந்து இங்கே காட்டப்பட்டிருக்கிற இந்த I2 அண்ட் அதோட வயரை கொஞ்சம் பாருங்க. அந்த I2ல வந்து அந்த I2 அப்படியே நேர போய்த்து ரெண்டு வளைவுகள் மாதிரி காட்டப்பட்டிருக்கிறானே, அதோட மீனிங் என்னென்றால் வந்து என்ன செய்கிற, அது வந்து அங்கே காட்டப்பட்டிருக்கிற அந்த எஸ்ஸுக்குரிய வயருக்கு மேலால போகுது, சரியா? அந்த எஸ் என்ற வயரோட கனெக்ட் ஆகிக்கிறா இல்லை, எஸ் என்ற வயரை கனெக்ட் ஆகாமல் இந்த I2 என்ற வயர் என்ன செய்யுது, அந்த எஸ் என்ற வயருக்கு மேலால போகுது. அது அப்படியே போய்த்து மறுகாலும் இ என்ற வயருக்கு தடங்கள் இல்லாம இ என்ற வயருக்கு மேலால போகுதுன்றதை காட்டுறதுக்கு தான் அந்த வளைவு போட்டப்பட்டிருக்கிற, சரியா? அப்ப அந்த வளைவுகள் அதைத்தான் குறிச்சிக்கும், ரைட்? ஓகே, இப்போ நாங்க ஈக்கு வந்து 1 என்ற இன்புட்டை கொடுக்கும் போது அந்த 1 என்ற இன்புட் மேலே இருக்கிற என் கேட்டுக்கும் கிடைக்கும், கீழே இருக்கிற என் கேட்டுக்கும் கிடைக்கும். ஏனென்றால் ரெண்டு என் கேட்டோடையுமே என்ன செய்யுது, இந்த இ என்ற வயர் வந்து பிணைப்பு அல்லது கனெக்ஷன்ஸை ஏற்படுத்துது. ஸோ நீங்க ஈக்கு 1 கொடுக்கும்போது கீழே இருக்கிற என் கேட்டுக்கு அதால் ஒரு 1 கிடைக்கும், மேலே இருக்கிற என் கேட்டுக்கு என்ன செய்யும், 1 கிடைக்கும், ரைட்? அடுத்தது எஸ்ஸுக்கு நீங்க 0 கொடுக்கும்போது இந்த எஸ் என்றது கீழே இருக்கிற என் கேட்டோட நேரடியாக கனெக்ட் ஆகிக்கிற, ரைட்? அதாவது எஸ்ஸுக்கு 0 கொடுக்கும்போது அது நேரடியாக என்ன செய்யும், கீழே இருக்கிற என் கேட்டுக்கு 0 கொடுக்குது, சரியா? ஏண்டால் அந்த எஸ்ஸுக்குரிய வயர் அந்த இ என்ற வயருக்கு மேலால தான் போகுது. ஸோ இ என்ற வயரோட எந்தவித பிணைப்பும் ஏற்படுத்தல, எந்தவித கனெக்ஷனும் இல்லை. ஸோ எஸ் கொடுக்குற 0 கீழே இருக்கிற என் கேட்டுக்கு நேரடியாக கிடைக்குது, சரியா? ஆனால் நீங்க மேலுள்ள என் கேட்டுக்கு என்ன இன்புட் கிடைக்கும் என்று பார்த்தீங்களென்றால் எஸ்ல நீங்க கொடுக்குற 0 நேரடியாக மேல் இருக்கிற என் கேட்டுக்கு போய்த்து சேரல, அது என்ன செய்யுது, ஒரு நொட் கேட்டுக்கு உள்ளால தான் போகுது. அப்போ உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், நொட் கேட் என்ன செய்யும், அதுக்கு கிடைக்கிற இன்புட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டான அவுட்புட்டை தான் உங்களுக்கு தாரது, சரி? அப்போ எஸ்ஸுக்கு நீங்க 0 கொடுக்கும்போது அந்த 0 அந்த நொட் கேட்டுக்கு என்ன செய்யும், இன்புட்டா கிடைக்கும் போது அந்த நொட் கேட் அந்த 0 என்ன செய்யும், 1 சேஞ்ச் பண்ணி அந்த 1 தான் என்ன செய்யும், மேலே இருக்கிற என் கேட்டுக்கு கொடுக்கும். ஸோ இந்த எஸ்ஸுக்கு நீங்க 0 கொடுக்கும்போது மேலே இருக்கிற என் கேட்டுக்கு என்ன செய்யுது, 1 தான் கிடைக்குது. ஸோ இப்போ வந்து நீங்க நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிக்கிற அந்த ஐடியாவை நீங்க யூஸ் பண்ணீங்க என்றால் கீழே இருக்கிற என் கேட்ல ஒரு 0 ஒன்று வந்திருக்கிற இன்புட்டாக. ஸோ என் கேட்ல உங்களுக்கு தெரியும் 0 ஒருக்க சரி வந்தால் உங்களுக்கு அவுட்புட் என்னவா மாறிடும், 0 ஒன்று தான் கிடைக்கும், ரைட்? ஸோ அது அந்த ஐடியா உங்களுக்கு யாஃபோம் இல்லாட்டி கொஞ்சம் ஸ்டார்டிங்ல நான் சொன்ன விஷயத்தை ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஸோ என்ன செய்யும், கீழே இருக்கிற என் கேட்ல உங்களுக்கு அவுட்புட்டா 0 தான் கிடைக்கும். ஸோ அந்த அவுட்புட் 0 தான் கடைசியாக அந்த ஓ கேட்டுக்கு போய்த்து கீழே இருக்கிற இதால கிடைக்க போறது, சரியா? அதே மேல் இருக்கிற ஆளை பார்த்தீங்களென்றால் இப்ப I1 என்ற ஒரு ஆளுக்கு மட்டும் இன்புட் ஒன்று கிடைக்க வேண்டி இருக்கிற, சரியா? அப்ப I1 தான் நீங்க என்ன செய்யும் என்றால் I1 வந்து நீங்க 1 கொடுத்தீங்களென்றால் அந்த 1 என்ன செய்யும், இந்த ஓ கேட்டுக்கு 1 கிடைக்குமா இல்லையா, 1 கிடைக்கும். ஏனென்றா ஆல்ரெடி அந்த என் கேட்ல 2 பேரும் 1 ஆகிக்கிற. ஸோ I1 வந்து 1 இருந்தென்றால் 3 பேரும் 1 இருந்தென்றால் என் கேட்ல என்ன விளைவா கிடைக்கும், பயப்பா அவுட்புட்டா 1 தான் கிடைக்கும். அப்ப அந்த ஒன்று வந்து ஓ கேட்டுக்கு போய்த்து சேரும் சந்தர்ப்பத்தில் ஓ கேட்ல எப்படி யாரு சரி ஒரு ஆள் 1 இருந்தாலே இன்புட் என்ன செய்யும், பயப்புல அவுட்புட்ல 1 கிடைச்சிரும். ஸோ இங்க வந்து எஃப்ல என்ன கிடைக்கும்ன்றதை இந்த I1 தீர்மானிக்குதா இல்லையா, I1 தான் தீர்மானிக்க போற. அப்ப I1 0 ஆகினால் ஓ கேட்டுக்கு 0 கிடைக்கும் மேலால. அப்ப கீழால் ஏற்கனவே 0 ஓ கேட்டு கிடைச்சிட்டு அப்ப மேலாலையும் 0 ஒன்று கிடைச்சென்றால் விளைவாக 0 தான் என்ன செய்யும், எஃப்ல கிடைக்கும், சரியா? I1 வந்து 1 இருந்தென்றால் என் கேட் மேல் இருக்கிறதுல இருந்து என்ன செய்யும், 1 கிடைச்சிரும் ஓ கேட்டுக்கு. ஸோ என்ன செய்யும், எஃப்க்கு வந்து 1 கிடைக்கும். ஸோ I1 என்ன கொடுக்கிறோம் அதுதான் என்ன செய்யுது, இந்த எஃப்ல கிடைக்குது இந்த ஏ ஸ்டேட்மெண்ட்டின் படி, சரியா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு என்ன சரி என்று எடுக்கிறதுக்கு இயலும், சரியா? இந்த கூற்று மிகச் சரியானது. இப்போ நாங்க பி ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோம் என்றால் இதுல இ சமன் 1 எஸ் சமன் 1 இருக்கும் போது பயப்பு எஃப் என்றது I2 தருமாம். அதாவது இக்கு 1 எஸ்க்கு 1 கொடுக்கும் போது அந்த பயப்பு எஃப் தீர்மானிக்க போறது யாருன்னு சொல்லியிருக்கிறார், I2 தான் தீர்மானிக்கும். அதாவது I2க்கு நீங்க இறுதியாக வந்து 1 கொடுத்தால் எஃப்க்கு 1 கிடைக்கும், I2க்கு 0 கொடுத்தால் எஃப்க்கு 0 கிடைக்கும்ன்றதுதான் என்ன இந்த ஸ்டேட்மெண்ட் பில அவங்களால சொல்லப்பட்டிருக்கிறது, சரியா? அப்ப அது உண்மையா இல்லையான்னு சொல்லி நாங்க இப்ப பார்ப்போம், சரியா? அப்ப ரெண்டாவது கூற்றுல அதாவது பி கூற்றுல வந்து இக்கு 1 கொடுக்க சொல்லிக்கு அந்த இ என்ன செய்யும், அது பேத்து கீழே இருக்கிற என் கேட்டுக்கும் மேல் இருக்கிற என் கேட்டுக்கும் 1 கொடுக்கும். ஓகே, அடுத்த எஸ்க்கு 1 கொடுக்கும் போது அந்த எஸ்ல இருந்து நேரடியாக
கீழே இருக்கிற என் கேட் வந்து 1 எடுத்துக்கொள்ளும். ஆனால் மேல் இருக்கிற என் கேட் என்ன செய்யும், அந்த நொட்டுக்குள்ளால் எடுக்கிறதால அந்த நொட் கேட் என்ன செய்யும், நீங்க எஸ்ல கொடுக்குற 1 0வாக மாற்றி தான் மேல் இருக்கிற என் கேட்டே கொடுக்கும். சரியா? அப்போ மேல என் கேட்டுக்கு 0 கிடைச்சிட்டால் கட்டாயம் என் கேட்ல பயப்பாக அவுட்புட்டாக என்னதான் கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். ஏன், பயப்பில் வந்து என்கேட்டில் வந்து உங்களுக்கு 1 கிடைக்கணும்டா கட்டாயம் என்ன செய்யணும், இன்புட் எல்லாருமே 1 ஈக்கணும். சரியா? ஒரு ஆள் 0வாக வந்தாலும் என்ன செஞ்சிடும், என்கேட்டில் பயப்பு 0வாக வந்துடும். சரியா? ஆகவே என்கேட் மேல் இருக்கிற என்கேட்டில் 0 தான் என்ன செய்யும், பயப்பாக கிடைக்கும். அந்த 0 அப்படியே ஓ கேட்டு போய்த்து சேரும். சரியா? இப்போ நீங்கள் கீழே வந்து I2க்கு என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் என்ன செய்ய போகிற எஃப்ல என்ன வரும் என்று சொல்லி தீர்மானிக்கும். அதாவது நீங்கள் I2க்கு 1 கொடுத்தீங்கள் என்றால் கீழே எல்லா இன்புட்டும் என்ன செய்யுது, என் கேட்டுக்குரிய இன்புட்டும் 1 ஆகிக்குது. ஆகவே என் கேட் என்ன செய்யும், கீழே 1 கொடுக்கும். அந்த 1 என்ன செய்யும், அப்படியே போய்த்து ஓ கேட்டுக்கு போக ஓ கேட்ல என்ன செய்யுது, ஒரு 1 வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 சரி இருந்தென்றால் ஓ கேட் என்ன செஞ்சிடும், 1 அவுட்புட்டை கொடுத்துரும். ஸோ எஃப்க்கு என்ன செய்யும், 1 கிடைக்குது. ரைட்? அப்போ எஃப்க்கு 1 கிடைக்க சொல்ல I2ம் 1 இருந்து. சரியா? இப்போ நீங்க இப்படியே வச்சுக்கொண்டு கீழே இருக்கிற I2க்கு 0 கொடுத்தீங்களென்றால் கீழே இருக்கிற என் கேட்டில் கொடுக்கும் 0 தான் பயப்பாக கொடுக்கும் அவுட்புட்டாக. அந்த 0 அப்படியே ஓ கேட்டுக்கு போய்த்து சேர்ந்தென்றால் ஓ கேட்ல 2 பேருமே 0, ஆகவே எஃப்ம் என்ன செய்யும், 0வாக வந்துடும். ஸோ எஃப்ல கிடைக்கிற 0 வந்து பாருங்க, இப்போ I2க்கு நீங்க 0 கொடுத்ததால எஃப்ல 0 கிடைச்சது. சரியா? அப்ப பாருங்க இங்க என்ன செய்யுது, 2வது கூற்றும் சரியான கூற்று. ஏன், இங்க 2வது கூற்றின்படி எஃப் தீர்மானிக்கிறது வந்து யாரு, அந்த I2 தான் தீர்மானிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் சி கூற்றில் செல்லப்பட்டிருக்கிற E சமன் 0வா இருக்கும் போது S, I1, I2 ஆகியவற்றின் பெருமானங்கள் எவையாக இருப்பினும் பயப்பு F 0வாக இருக்குமாம். ஸோ இங்க என்ன செல்லப்பட்டிருக்கிற என்றால் நீங்க க்கு 0 கொடுத்துட்டீங்கள் என்றால் S, I1, I2 அதுக்கு எந்த பெருமதி கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு F வந்து 0வா தான் கிடைக்குமா. அப்ப அந்த கூற்று சரியா இல்லையான்னு சொல்லி நாங்க பார்ப்போம். ஸோ நாங்க வந்து க்கு 0 கொடுத்து பார்த்தோம் என்றால் க்கு கொடுக்கிற 0 கீழ் இருக்கிற என் கேட்டுக்கு 0 கொடுத்துரும். அதே போல் அப்படியே பேய்த்து என்ன செய்யும், மேல் இருக்கிற என் கேட்டுக்கும் 0 கொடுத்துரும். உங்களுக்கு தெரியும் என் கேட்ல இன்புட்ல 0 வந்துட்டால் கட்டாயமா என் கேட் என்றால் என்ன செய்யும், ஒரு 0 சரி இருந்தா என்ன அங்க உங்களுக்கு விளைவாக பயப்புல அவுட்புட்ல 0 தான் கிடைக்கும். ஸோ என்ன செய்யும், பயப்பு என் கேட் என்ன செய்யும், 0 கொடுத்துரும். ஸோ அந்த 0 அப்படியே ஓ கேட்டுக்கு போய்த்து சேர்ந்தென்றால் ஓ கேட்ல இப்ப ரெண்டு இன்புட்ஸுமே என்ன 0வா தான் நீக்கிற. சரியா? அப்ப 2 இன்புட்ஸுமே 0வா இருந்தால் ஓ கேட் என்ன செய்யும், 0 அவுட்புட் தான் கொடுக்கும். ஸோ இங்க F வந்து 0 கிடைக்க போற. ஸோ இங்க 3வது கூற்றும் சரியான கூற்று. அதாவது நீங்க S, I1, I2 என்னதான் கொடுத்திருந்தாலும் நீங்க க்கு 0 கொடுத்துட்டீங்கள் என்றால் கட்டாயம் F என்ன செய்யும், 0வா தான் வரும். ஸோ சி கூற்றும் சரியான கூற்று. ஸோ இந்த கொஸ்டனுக்கான ரைட் ஆன்சர் ஏபிசி ஆகிய எல்லா கூற்றுகளும் உண்மையானவை. 5th ஆன்சர். இந்த கொஸ்டனில் ஈஸியாக டவுட்ஸ் இருந்தால் கட்டாயம் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல்.